வணக்கம். தமிழக மக்களுக்கு இன்றைய முக்கிய செய்தி. இன்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்துள்ளார். அந்த பேட்டியில் திமுகவும் அதிமுகவும் இணைந்து சட்டசபையை அமைக்கலாம் என்று கூறியதாக சொல்லியுள்ளார் எடப்பாடி அவர்கள். ஆனால் அதை மறுத்துள்ளார்கள் அதிமுக எம்எல்ஏக்கள். அரசியலில் எந்த அளவுக்கு மோசமான விளைவை இது ஏற்படுத்தும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இன்றைய தமிழ்நாடாகவே இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதே போல்தான் இன்று நடக்கிறது. எப்படியெல்லாம் ஆட்சி அமைக்கணும், எப்படியெல்லாம் பண்ணணும் என்று இவர்கள் கங்கணம் கட்டுகிறார்கள் என்பதை இது நிரூபிக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே இன்றைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் அன்றே பிரச்சாரத்தின் போது கூறினார், ஒன்று நீ ஆட்சி அமைக்க வேண்டும், இல்லை என்றால் நான் ஆட்சி அமைக்க வேண்டும், வேறு எவனும் உள்ளே புகுந்து விடக்கூடாது என்று மறைமுகமாக சொல்லியிருந்தார். அது இன்று நிரூபணமாகியுள்ளது. ஆகவே அரசியல் இங்கு வன்முறையை தூண்டக்கூடாது, அது பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தமிழ்நாடாகவே இருக்கட்டும். ஆதரவு அளித்த அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று என்று செய்வார்கள் என்று தெரியவில்லை. ஆகவே பொறுத்திருந்து பாருங்கள். நடப்பதை நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். வணக்கம்.